வெல்கம் டு யுகாஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் 2026. ஸோ என்னது அது? ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் 2026. ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளி 2022 அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு 2026 நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் இஸ் 2026. திஸ் இயர் வாஸ் commemorated. So the International Year of Glacier Preservation with March 21 observed annually as World Glacier Day. So March 21 வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு கிளேஷியர் டே. அன்னைக்கு வந்து இதை கமெமரேட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் ஹேவ் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கரண்ட் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.7 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் ஸோ வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தோம்னா 24% ஆஃப் குளோபல் கிளேஷியர் ஐஸ் தான் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, அதாவது இந்த குளோபல் வார்மிங்க்கு இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் கரைஞ்சி ஒரு லாங் டேர்மாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும் பொழுது ஸோ நமக்கு 24% ஆஃப் ஐஸ் தான் குளோபல் கிளேஷியர் ஐஸ் தான் வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக சர்வைவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிளேஷியர்னா என்ன? ஸோ லார்ஜ் மாசஸ் ஆஃப் ஐஸ், large mass of ice that move under their own weight. See, move under their own weight. Large mass of ice that move under their own weight. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளேஷியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது they are formed in the region where snow accumulated exceed albidation over many years. ஸோ எக்ஸீட் ரொம்ப அதிகமான, அதாவது ஆல்படோஸ் வந்து ரொம்ப எக்ஸீடா இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்மா இருக்கக்கூடிய ஸ்னோவை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கிளேஷியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். See, giant ice settlements are called glaciers. Generally சொல்ல போனா giant ice settlements are called glaciers அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Okay, let us move on. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலா கிளேஷியர் எங்க இருக்கும்? ஸ்னோ கவர்டான ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி கிளேஷியர்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ். So 10% of Earth's land surface. Glacier holds 10% of Earth's land surface. So 10% of Earth's land surface glaciers மட்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஓஷன் அண்ட் ஐலாண்ட் சீஸ்ல வந்து 97.2% இருக்கு. கிளேஷியர்ல வந்து 2.1% இருக்கு. இந்த கிளேஷியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஸோ now what is the condition to form the glacier? என்ன கண்டிஷன்? ஸோ மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வின்டர் precipitation leading to snow accumulation. Cool temperature throughout the year to prevent complete snow loss. ஸோ ஜென்ரலாக கிளேஷியர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கணும், வின்டர் நிறைய நாள் வின்டராக இருக்கணும், ஸ்னோ அக்குமுலேட்டாக இருக்கணும், கூல் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் தி இயர் இருக்கணும். இதுதான் ஜென்ரலாக வந்து ஒரு கிளேஷியர் உருகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கண்டிஷன். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மவுண்டைன் கிளேஷியர். ஸோ ஜென்ரலாக வந்து ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் மேலே போக போக டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். அது மூலயமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜென்ரலா மவுண்டைன் கிளேஷியர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பைன் கிளேஷியர்ஸ் ஸோ ஃபார்ம்ட் ஆன் மவுண்டைன் சைட். ஸோ அப்படியே மவுண்டைன் சைட்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். கேன் டீப்பன் வேலி பை எரோடிங் சாயில் அண்ட் ராக். ஃபவுண்ட் ஆன் ஹை ஆல்டிடியூட்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கான்டினென்டல் கிளேஷியர்ஸ். ஸோ இது வந்து கான்டினென்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கிளேஷியர்ஸ். தட் மீன்ஸ் ஹைட்ல இல்லாம. ஸோ பிராட் டோம் தட் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். Covered landforms like valleys, plains, mountains with a thick ice layer. அதுதான் continental glaciers. Broader dome that spreads outwards. Covers landforms like valleys. Okay. Next. So geographical distribution of glaciers அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 91% ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அண்டார்டிகால தான் இருக்கும். 8% கிரீன்லேண்டில் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீன்ஸ் ப்ரீவியஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் இந்த வருஷம் கிரீன்லேண்ட் வந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இட்ஸ் கிரீன்லேண்ட் இஸ் அ அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் வாட்? கிரீன்லேண்ட் இஸ் அ அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் டென்மார்க். ஸோ நவ் யூஎஸ்ஏ ஹஸ் அ கான்ஃப்ளிக்ட் வித் இட். ஸோ அதில் தான் 8% ஆஃப் கிளேஷியர்ஸ் வந்து இருக்கு. 1% ஆகுது அதர் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே, நவ் சி இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஈக்குவேட்டர் ரீஜனில் நமக்கு கிளேஷியர் இருக்காது. கிளேஷியர்ஸ் கண்டிப்பாக இருக்காது.
See, snow line is 5,500 meters, allowing mountains up to 7,000 meters. நார்மலாக ஸ்னோ லைன் அப்படிங்கிறது 5,500 மீட்டர்ஸில் இருந்தால் ஒரு ஆல்டிடியூடில் இருந்தாலும் மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,000 மீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சச் அஸ் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ எப்படி வந்து அது எப்படி இந்த கிளேஷியர் வந்து உங்களுக்கு வந்து ரிவராக மெல்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து தீஸ் ஆர் அண்ட் ஆல் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ மொரைன்ஸ், ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் தான் தேவை. பட் ஆல் அபவுட் வி வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, நவ் ஸோ திஸ் இஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேஷியர். சி ஒய், இப்போ இன்னொரு முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சி why the highest mountains are at equators? See, highest mountains ஏன் வந்து ஈக்குவேட்டர்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்னோ லைனை தான் வந்து அங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒய் அப்படிங்கிற கொஷின் வந்து கிளேஷியர் எரோஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கோல்டர் கிளைமேட் லோயர் த ஸ்னோ லைன். ஸோ கோல்டர் கிளைமேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்னோ லைனை கம்மி பண்ணி காமிச்சிருது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஹைட், அதாவது மற்ற ஏரியாஸில் 7,000 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈக்குவேட்டரில் 5,000 மீட்டர்ஸ் போனாலே உங்களுக்கு வந்து ஸ்னோ லைன் வந்து வந்துடுது. ஸோ ஈவன் கனடா சிலேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,000 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஸ்னோ லைன் வந்து வந்துடுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிலிம்ஸ், பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ்: ஆல்பைன் ஐஸ் ஷீட்ஸ், மவுண்டன் கிளேஷியர். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், 2 டைப்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ்: மவுண்டன் கிளேஷியர், காண்டினென்டல் கிளேஷியர்ஸ். ஸோ மவுண்டன் கிளேஷியர், காண்டினென்டல் கிளேஷியர். நெக்ஸ்ட், ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன். ஸோ கிளேஷியர்னா என்ன? ஸோ 10% ஆஃப் அர்த் வந்து லேண்ட் சர்ஃபேஸ் வந்து கிளேஷியரால் கவர் ஆகிவிட்டுருக்கு. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளேஷியர்ஸ் ஹோல்ஸ் 2.1% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டு எப்படியெல்லாம் என்னென்ன கண்டிஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து கிளேஷியர் ஃபார்ம் ஆகும். ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, வின்டர் precipitation, ஸ்னோ அக்குமுலேஷன், கூல் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் தி இயர், ப்ரிவென்ட் கம்ப்ளீட் ஸ்னோ லாஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிளேஷியர் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளேஷியர் வந்து என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட், ஜென்ரலாக மவுண்டன்ஸில் கிளேஷியர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கான்செப்ட் வந்து பார்க்கும்போது, ஸோ இந்த கிளேஷியர்ஸ் வந்து உருகி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டராக வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஜென்ரலாக வாட்டராக வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து வந்துடும். பட் வாட் இஸ் மீன் பை கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ சடன் ரிலீஸ் ஆஃப் மெல்டட் வாட்டர். இப்போ ஜென்ரலாக வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரிசைஸ், அதாவது இது வந்து எல்லா டைமும் இப்படி தான் நடக்கும்னு கிடையாது. இப்போ ஜென்ரலாக மவுண்டைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மவுண்டைன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து வர தண்ணி இங்கே தேங்கி நிற்கும். ஸோ இன்கேஸ் இங்கே ஏன் தேங்கி நிற்கிது அப்படின்னா, இங்கே ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மொரைன் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மொரைன் டேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜென்ரலாக மவுண்டைன்ஸ் வந்து மொரைன் டேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் டேம் லேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் மவுண்டைன்ஸ்லேயே ஃபார்ம் ஆயிருக்கும். மொரைன் டேம் லேக், ஐஸ் டேம் லேக், இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆகும்னா திடீர்னு வந்து ஹீட் அதிகமாகும் போது இந்த மொரைன்ஸுமே என்ன ஆகும்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மெல்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா சடன் ரிலீஸ் ஆஃப் மெல்டட் வாட்டர் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் மொரைன்ஸ். அப்படி ஃபெயில் ஆகும்போது தான் என்ன ஆகுனா ஃப்ளட். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இட் இஸ் அ செயின் லிங்க் ப்ராசஸ் மாதிரி. அதாவது இது வந்து இட் இஸ் லைக் இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் வந்து ஃப்ளட்ஸும் லேண்ட்ஸ்லைட்ஸையும் கிரியேட் பண்ணும். ஃப்ளட்ஸையும் கிரியேட் பண்ணும். சி காசஸ் ஆஃப், ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம். ஓகே, கம் ஆன், லெட் அஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் கீ ஃபீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து காசஸ் ஆஃப் டேம் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்ல என்ன நடக்கும், வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ்?
சி வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சடன் வாட்டர் ரிலீஸ். ஸோ சடனாக வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ரேப்பிடாக வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிக்குது. வித்தின் 1 hour 2 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரொம்ப ரொம்ப வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக வந்து வாட்டர் வருது. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஃப்ளட்டிங் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது என்ன காஸ் பண்ணும் ஃபைனலாக? டேம்ஸ் வந்து அங்கே கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேம்ஸையும் ஃபெயில் பண்ணும். லேண்ட்ஸ்லைட்ஸ், heavy rain, floods, earthquake, these are all reason for the dam failure. So அதுக்கடுத்து melting of ice, blockage of hidden outflow tunnel, gradual weakening of dam. See இதெல்லாம் ஜெனரலிஸ்டிக்கா, இதை வந்து இந்த மொரைன்ஸ் மீன்ஸ் இந்த glacial lake outburst வந்து டேம் ஃபெயிலியரோட அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. See yes, it eventually it will happen. So valleys impact. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலிஸ் இம்பாக்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளேஷியல் லேக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலிஸ் இம்பாக்ட் பார்க்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிளேஷியல் லேக்: மொரைன் டேம் லேக், ஐஸ் டேம் லேக். கிளேஷியல் லேக்ல 2 டைப்ஸ் இருக்கு, மொரைன் டேம் லேக், ஐஸ் டேம் லேக். ஸோ அது ஜென்ரலாக வந்து மொரைன் டேம் லேக் அப்படிங்கிறது ஸோ சின்ன டெப்ரீஸ் வந்து ஐஸ் டெப்ரீஸ் வந்து அங்கங்கே கட்டியிருக்கும். அது மூலயமா சின்ன இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மொரைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து அதிகபட்சமாக மொரைன் டேம் லேக் தான் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் மோஸ்ட் காமன் டைப். ஸோ இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இது டீஸ்டபிளைஸ் ஆகுது, மெல்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இட் காசஸ் ஃப்ளட். ஐஸ் டேம் லேக்னா என்ன? ஸோ இந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸாக ட்ரைனேஜ் சிஸ்டத்தை, ஒரு ரிவர் சிஸ்டத்தையே பிளாக் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகும். டோட்டல் இந்த ரிவர் சிஸ்டத்தையே பிளாக் பண்ணுற அளவுக்கு. லிங்க்டு வித் கிளேஷியர் ஹெல்த் கிளைமேட் ஃப்ரம் வேர் கிளேஷியர் பிளாக்ஸ் மெல்டட் வாட்டர் ஃப்ளோஸ். ஸோ ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஐஸ் டேம்டு லேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டல் பிளாக் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தையே பிளாக் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணிட்ட அப்புறம் திரும்ப மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவலான்ச்சஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அவலான்ச்சஸ். அவலான்ச்சஸ் அப்படிங்கிறது லேண்ட்ஸ்லைட்ஸ். லாஜிக்காக சொல்லணும்னா ரேபிட் டவுன் ஸ்லோப் மூவ்மெண்ட் ஆஃப் மாஸ் ஸ்னோ. அதாவது அவலான்ச்சஸ், ஒன் செகண்ட். ஓகே, அவலான்ச்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா rapid down slope movement of ice or snow ice. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அப்படியே ஒரு திடீர்னு ஒரு மலையில இருந்து ஒரு பார்ட்டே கட் பண்ணி வந்துடும். ஸோ இந்த பார்ட்டே கட் பண்ணிட்டு டப்புன்னு அப்படியே விழுந்துடும். ஸோ இது வந்து அவலான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட், ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ். கிளேஷியல் லேண்ட் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணது எக்ஸாம்ல வருமா அப்படிங்கிறத காட்டிலும் கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் 100% எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் தியரிஸ். இதெல்லாம் சின்ன ஈவெண்ட்ஸ், பட் இதுதான் ப்ராப்பர் ஜியோகிரபி. கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் தேர் ஃபார்மேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளேஷியர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கிளேஷியர்ஸ் வந்து அங்கங்கே கட்டுது. அது என்னென்ன டைப்ல இருக்கோ அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளேஷியல், அதாவது ஒன்று எரோஷனல் லேண்ட் ஃபார்ம், இன்னொன்று டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம். லாஜிக் என்னன்னா எங்கிருந்தாவது எரோட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணணும், அதுதான் லாஜிக். ஜென்ரலாக இது கிளேஷியருக்கும் நடக்கும், மவுண்டனுக்கும் நடக்கும். ரிவர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் இருக்கும், டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்மும் இருக்கும். இதுதான் லாஜிக். திஸ் இஸ் ஜென்ரல் லாஜிக். என்னது? இது வந்து ஜென்ரல் லாஜிக். அப்போ கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ்லையும் எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கிளேஷியர் சைக்கிள், இது ஜென்ரலாக வந்து இட் இஸ் அ சைக்கிள், கிளேஷியர் சைக்கிள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளேஷியல் சைக்கிளை பற்றி சொல்லிடுவோம். எப்பயுமே ஒரு யூத் ஸ்டேஜ் இருக்கும். ஜென்ரலாக ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா யூத் ஸ்டேஜ் இருக்கும், மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இருக்கும், ஓல்டு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ரிவர்னாலையும் யூத் ஸ்டேஜ் இருக்கும், மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இருக்கும், ஓல்டு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு மவுண்டன்னாலையும் யூத், மெச்சூரிட்டி, ஓல்டு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் சிர்க்ஸ். ஸோ இந்த எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் சிர்க்ஸ். யூத் ஸ்டேஜில் சிர்க்ஸ், அர்டி, இனிஷியல் ஹேங்கிங் வேலி. ஸோ இனிஷியலாக சிர்க்ஸ், அர்டிஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தட் யூ கெட் ஃபெமிலியரிஸ் வித் த டேர்ம் யூத். மெச்சூரிட்டி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்.
யூத்ல வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ரிவர். ஸோ அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அந்த அக்ரெசிவ்னஸ்லாம் குறைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வேலி ப்ராமினன்ட் கிளேஷியர் த்ரூ டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெப்டு ப்ரொஃபைல், லார்ஜ் வேலி கிளேஷியர்ஸ் அண்ட் டீப்பல்டு கார்வர்ட்ஸ். அடுத்து ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு யூ ஷேப்ல வந்து இதாயிடும், எல்லாம் இந்த இடத்துல டெபாசிட் ஆகிட்டு அதை வந்து வேகத்தை எல்லாம் விட்டுட்டு யூ ஷேப்டு வேலி வெல் டெவலப்டு அவுட் வாஷ் பிளெயின்ஸ் வித் எஸ்கர்ஸ் ட்ரம்லின்ஸ். சி த கீவேர்ட்ஸ் எஸ்கர்ஸ், ட்ரம்லின்ஸ், கெட்டில் ஹோல்ஸ். ஸோ இந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் டாமினண்டாக இருக்கும். ஸோ இதுதான் யூத் ஸ்டேஜ், மெச்சூர்ட் ஸ்டேஜ், ஓல்டு ஸ்டேஜ். இப்போ கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அட் எரோஷனல் ஸ்டேஜ் பார்த்துட்டு கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அட் டெபாசிஷனல் ஸ்டேஜ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிர்க். ஸோ சிர்க் அப்படிங்கிறது ஹாலோ பேசின் கட் இன்டு அ மவுண்டெயின். ஸோ இதுவும் மவுண்டெயின்குள்ள ஒரு கட்டாக இருக்கும் வித் டீப் சைட்ஸ், ஃபிளாட் பாட்டம் ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு என்ன வருது சில்க்ஸ்க்கு அப்புறம் அர்ட். ஸோ ஷார்ப் ரிஜிடு ஃபார்ம். ஸோ இது வந்து ஷார்ப் ரிஜிடு ஃபார்மாக இருக்கும் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் சில்க்ஸ். ஒன்றும் இல்லை, இது சில்க்கு, இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஷார்ப் ரிஜிடு ஃபார்ம்டாக இருக்கும். ஹானுங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஷார்ப் மவுண்டெயின். ஹேங்கிங் வேலி. ஸோ ஹேங்கிங் வேலி is something formed when small tributaries and glaciers do not erode deeply. டீப்பாக எரோட் பண்ணாமல் ஒரு மவுண்டெயின் ரேஞ்சஸில் வந்து ஹேங்கிங் வேலி இருக்கும். கிளேஷியல் ட்ரஃப். ஸோ கிளேஷியல் ட்ரஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் கிளேஷியல் ட்ரஃப். ஃபிஜோர்டு, யூபிஎஸ்சி மெயின்ஸ் பிஒய்க்கு. ஸ்டீப் சைடட் நேரோ கோஸ்டல் லைன், ஃபிஜோர்டு. when glacier or carved valley is submerged. ஸோ காமன் இன் நார்வே, கிரீன்லாண்ட் அண்ட் நியூசிலாந்து. ஸோ ஃபிஜோர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் உருகிட்ட அப்புறம் அந்த இடத்துல ஒரு லேண்ட்மாஸ் வந்து ஒரு வேலி லைக் லேண்ட்மாஸ் வந்து இருக்கும், அதுதான் ஃபிஜோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் பிஒய்களை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே கிளேஷியர் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும், எரோட் பண்ணிட்டு போகும். இது எரோட் பண்ணிட்டு எங்க போய் பண்ணணும், டெபாசிட் பண்ணும். இப்போ அதுதான் சொல்ல போறோம், அவுட் வாஷ்டு பிளெயின்ஸ், லேயர்டு டெபாசிட்ஸ், டெப்ரிஸ், கிளே, சாண்ட், கிராவல் லெஃப்ட் பிஹைண்ட் தி கிளேஷியர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து எஸ்கர்ஸ். ஸோ எஸ்கர்ஸ் விண்டிங் ரிட்ஜ், ராக் அண்ட் கிரேவல் டெபாசிட்ஸ், கெட்டில் ஹோல்ஸ், டிப்ரெஷன்ஸ், மொரைன்ஸ். ஸோ ராக் டெப்ரிஸ் கேரிடு பை கிளேஷியர்ஸ். அதுக்கு அடுத்து டர்லின்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெர்டட் ஷேப் மவுண்டெயின்ஸ், காமேட்டரேஸ். ஸோ இதெல்லாம் சின்னதாக, அதை விட கொஞ்சம் சின்னதாக நிறைய டெபாசிட்ஸ். இது எல்லாமே டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். பாருங்க, இங்கே டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ கெட்டில் ஹோல்ஸ் அப்படிங்கிறது டிப்ரெஷன், அங்கங்கே டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். மொரைன்ஸ் அப்படிங்கிறது அதான் நம்ம கிளேஷியலில் பார்க்குற மாதிரி இங்கேயும் மொரைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டியோர்லின் அப்படிங்கிறது ஒரு இன்வெர்டட் கப் ஷேப்டு. காமேட்டரேஸ் அப்படிங்கிறது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கிறது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபார்மேஷன் ஆஃப் யூ ஷேப்டு வேலி. எப்படி யூ ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஷேட்டர்டு ராக் ஃபால். ஜென்ரலாக ஒரு ரொம்ப ஃபோர்ஸோட வரும்போது எல்லாத்தையும் ஷேட்டர் பண்ணி ராக்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வரும். அப்புறம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து மெச்சூரிட்டி ஃபேஸில் ஒரு ஜென்ரலாக அந்த ரிவர் ஃப்ளோ வந்து ஒரு பாத்தி வந்து கிரியேட் பண்ணும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு யூ ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலியை வந்து கொடுக்கும். இது வந்து எந்த இதில் கொடுக்கும் அப்படின்னா மெச்சூர்டு ஃபேஸில் கொடுக்கும். எந்த ஃபேஸில் கொடுக்கும்? மெச்சூர்டு ஃபேஸில் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மொரைன் டேம் லேக். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்காங்க. மொரைன் டேம் லேக் அப்படிங்கிறது இதுதான் மொரைன் டேம்டு லேக். ஸோ மொரைன்ஸ் டேம்டு லேக். ஸோ இந்த மாதிரி டேர்ம் பேஸ்டாக கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026. ஓகே, சரி. ஸோ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேஷியரை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் we saw all these things and all. So we can expect one question from prelims from this topic. Thank you. Keep watching, keep following.